ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சுபா. வெல்கம் டு ஆறு கலை சமையல். ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, கடைக்கு போய் வவ்வால் மீன் வாங்கிட்டு வந்து வவ்வால் மீன் குழம்பு வச்சோம். வாங்க, கலையரசி அம்மா தான் வச்சாங்க. எப்படி வச்சாங்கன்னு பார்க்கலாம். வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த மீன் கடை. 4-5 கடை லைனாக இருக்கும். மீன் கடைக்கு வந்துட்டோம். நானும் கலையரசியும். சுறா மீன், கெண்டை மீன், வவ்வால் மீன், கெளுத்தி, வஞ்சரம், வாழை, ஷீலா, மத்தி மீன், ஐர மீன், எல்லா மீனுமே இருந்துச்சு. நாங்கள் வாங்க வந்தது வவ்வால் மீன் தான். ரொம்ப நாளாக கலையரசி கெட்டே இருந்துச்சு. அது அங்கே ஒரு பட்டுக்கோட்டையில் கிடைக்காதுன்னு, அதனால் வவ்வால் மீன் தான் வாங்கினோம். வவ்வால் மீனை வாங்கி எடை போட்டாங்க. இப்போ சுத்தம் பண்ண போகிறாங்க. மீன் கடைக்கு பக்கத்துலேயே ஒரு அக்கா உட்காந்துட்டு மீனை சுத்தம் பண்ணுறதுக்காக உட்காந்தாங்க. அவங்ககிட்ட அந்த மீனை எடுத்து கொடுத்துட்டாங்க. அந்த அக்கா நல்லா க்ளீன் பண்ணாங்க மீனை. க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. எப்போதும் இந்த மீன் கடையில் தான் வந்து மீன் வாங்குவோம். அதனால் அங்கேயே வந்து கலையரசி கூட்டி வந்து வாங்கியாச்சு. இதுதான் மீன் கடை உள்ள ரோடு பாருங்கள். லயனாக 4-5 கடை இருக்கும். லயனாக அங்கே வாங்கிட்டு இப்போ நம்ம ரோடை கிராஸ் பண்ணி வீட்டுக்கு போகலாம். வாங்கிட்டு ரோடை கிராஸ் பண்ணி வீட்டுக்கு வந்தாச்சு. மீனுக்கு குழம்புக்கு தேவையானது 10 ரூபா. வெங்காயம், தக்காளி, மாங்காய், மீனை சுத்தம் பண்ணி வச்சாச்சு. மஞ்சத்தூள் போட்டு கழுவி புளி கரைச்சி வச்சுருக்காங்க ஒரு கிணத்துல. இப்போ வவ்வால் மீனை ரெடி பண்ண போது கலையரசி என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டாங்க. மிளகாத்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டாங்க. மல்லித்தூள் 5 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டாங்க. குழம்புக்கு தேவையான உப்பு, புளி கரைச்சி வச்சுருந்ததை சேர்த்துக்கிட்டாங்க. குழம்புக்கு எப்போவுமே புளியை தண்ணியாக கரைச்சி தான் ஊற்றணும். அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். கொதித்து வரப்போ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலையரசி அம்மா கலக்கிக்கிட்டாங்க. குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி குழம்ப ரெடி பண்ணி தாளிக்கிறது செம டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு வவ்வால் மீன் இல்லை, எந்த மீன் வேணுமாலும் இது மாதிரி வச்சு பார்க்கலாம். அங்கே ஊரில் வவ்வால் மீன் கிடைக்காது. அதனால் கலையரசி அம்மா சென்னை வந்திருக்கிறதுனால அந்த மீனை சாப்பிட்டு பார்க்கலான்னு சொன்னாங்க. அதனால் அவங்களே வைக்க சொல்லிட்டேன். அவங்க தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குழம்ப. பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாங்க. கொத்தமல்லி தழை, பாதி தக்காளி பழத்தை எடுத்து அதில் பிசைஞ்சு விட்டுக்கிட்டாங்க. எல்லாத்தையும் கரைச்சி ரெடி பண்ணிவிட்டு குழம்பு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவை, புளிப்பு காரம்லான்னு பார்த்து ரெடி பண்ணி குழம்போட அளவையும் ரெடி பண்ணிக்கிட்டு நறுக்கி வச்சிருந்த மீனெல்லாம் அதில் சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ ஒரு வாணலி அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டாங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு, கடுகு, வெந்தயம் 3 சேர்த்துக்கிட்டாங்க. நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டாங்க. நல்லா வதங்கட்டும் வெங்காயம். ஒரு 5-6 பூண்டு பல் சேர்த்துக்கிட்டாங்க. ஒரு பச்சை மிளகாய் உடைச்சி சேர்த்துக்கிட்டாங்க. கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிட்டாங்க. மீதம் இருந்த தக்காளி பழத்தை சேர்த்துக்கிட்டாங்க. நல்லா எல்லாம் வதங்கிருச்சு. நம்ம மீனெல்லாம் போட்டு குழம்ப கூட்டி வச்சுருக்கோம்ல, அந்த குழம்பு எடுத்து கலையரசி அம்மா அப்படியே சேர்த்துக்கிட்டாங்க. மீன் நல்லா உப்பு புளிப்பு காரத்தோடு நல்லா ஊறி கிடக்கு பாருங்கள். இந்த மீன் கரையவும் கரையாது. அதனால் அப்படியே கூட்டி போட்டுட்டாங்க. நம்ம நார்மலாக வந்து குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் தான் மீன் சேர்ப்போம். இது குழம்பு அதிலே சேர்த்து போட்டிருக்கிறாங்க. மீன்லேயே எல்லாத்தையும் ஒன்றா மூடியை போட்டு மூடி வச்சுட்டாங்க. கொதிக்கட்டும் நல்லான்னு. நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் குழம்பு. மீனெல்லாம் அப்படியே கிடக்கு பாருங்கள்.
கிண்டி விட்டுட்டு நறுக்கி வச்சுருந்தா மாங்காய் சேர்த்துக்கிட்டாங்க. மாங்காயை சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாங்க. அதில் வாசனையாக இருக்கும், குழம்பு கொதிக்கும் போது கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டோம்னா அதனால் சேர்த்துட்டு மூடியை போட்டு அடுப்பை சிம் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் நேரம் எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும் குழம்பு அப்படின்னு, மாங்காய் மீனெல்லாம் கொஞ்சம் வேகட்டும்னு. பாருங்கள், மாங்காய் மீனெல்லாம் நல்லா வெந்து தக்காளியெல்லாம் மேலே மிதக்குது, நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. மீனெல்லாம் வெந்து மேலே மிதக்குது பாருங்கள். கமக்கமோன்னு வாசனையோட கலையரிசி வச்ச வவ்வால் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூப்பராக. கொஞ்சம் மீனை வறுத்துட்டாங்க, வவ்வால் மீன் கொஞ்சம் வறுத்துட்டு கொஞ்சம் குழம்பு வச்சுருந்தாங்க. மத்தியானம் லஞ்சுக்கு தான் சாப்பிட போகிறோம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தலையை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். தட்டில் சாதத்தை போட்டு வவ்வால் மீன் வறுவல் வச்சு வவ்வால் மீன் குழம்பே கலையரிசி அம்மா ஊற்றி எனக்கு கொடுத்துட்டாங்க. சூப்பராக செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரசித்து ருசித்து சாப்பிட்டோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல்